ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. என்ன நடக்குது அப்படின்னா, ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂದರೆ, இப்ப ஆண்டவர் தாவீது மூலமா உடன்படிக்கை படி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ದೇವರು ದಾವೀದನ ಮೂಲಕ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ತಂದರು. அந்த ஏதோமுடைய வீட்ல இருந்து உடன்படிக்கை பெட்டி அப்ப தாவீது தன்னுடைய நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. ஏதோமನ ಮನೆಯಿಂದ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ದೇವರು ತಂದರು. போன முறை பார்த்தா எப்படி கொண்டு வருகிறார்? ஆசாரிகள் தோள் மேல வைத்து சுமந்து கொண்டு வர்றாங்க. ಯಾಜಕರು ತೋಳಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. ಅದಕ್ಕೆ ಮುன்பதாக மாட்டு வண்டியிலே கொண்டு வந்து அடிபட்டார்கள். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ತಂದು ಅವರಿಗೆ ದಂಡನೆಯೂ ಆಯಿತು. இப்பொழுது இரண்டாவது முறை போய் ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு உள்ளே வருகிறார்கள். ಈಗ ಎರಡನೇ ಬಾರಿಯೂ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ತೋಳಿನ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. ಅನೇಕರಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರಬಹುದು. அந்த மேல மொட்டை மாடி அந்த ஜன்னல்ல இருந்து, ಆ ಮೇಲೆ ಕಿಟಕಿಯಿಂದ, அந்த ஜன்னல் மொட்டை மாடி ஜன்னல்ல இருந்து ಆ ಚಾವಣಿಯ ಕಿಟಕಿಯಿಂದ தாவீது அப்படியே நிர்வாணமா ஆடிட்டு வரும் பொழுது, ದಾವೀದನು ಹಾಗೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಆಡಿ ಬರುವಾಗ அவனுடைய மனைவி மீகாள் அப்படி எட்டி பார்த்து, ಅವನ ಹೆಂಡತಿ ಮೀಕಾಳಲು ಅದನ್ನು ಬಗ್ಗಿ ನೋಡಿ அப்படி சிரிச்சி ಹಾಗೆ ನಗುತ್ತಾ ஆண்டவரிடத்தில் அடி வாங்கினார். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದಂಡನೆಯನ್ನು இந்த ತೆಗೆದುಕೊಂಡಳು. சம்பவம் தெரிஞ்சவங்க டக்குனு கரங்களை ಈ ஏத்திடுங்க. ಸಂಭವವನ್ನು ಗೊತ್ತಿರುವವರು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ. ஓகே, தெரியாதவர்களுக்கு நான் விளக்கப்படுத்துறேன். ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ನಾನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತೇನೆ. என்ன நடக்குது? உடன்படிக்கை பெட்டியை தாவீது இப்ப தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ದಾವೀದನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ತರುವಾಗ, கொண்டு வரும் பொழுது 6 ஸ்டெப்புக்கு ஒருக்கா பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கார். நான் விளக்கப்படுத்திட்டேன். ತರುವಾಗ 6 ಹೆಜ್ಜೆಗೆ ಒಮ್ಮೆ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದನು. அப்ப கூட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக பல இசை கருவிகள் இசைக்கப்படுது. ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷ ಮುಂದೆ ಅನೇಕ ವಾದ್ಯಗಳು ಬಾರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. பல பேர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕರು ನಾಟ್ಯವನ್ನು ಆಡುತ್ತಿದ್ದರು. எல்லா ஜனங்களும் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಜನಗಳು ಹಾಡುಗಳನ್ನು ಆಡುತ್ತಿದ್ದರು. ஆசாரிகள் மாறி 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 உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போறாங்க. ಯಾಜಕರು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಆ ಉಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು இதற்கு மத்தியில நம்முடைய தாவீதும் ஏபோத்தை அணிந்து கொண்டு, சணல் நூல் ஏபோத்தை அணிந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு போறாரு. ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಾವೀದನು ಕೂಡ ಏಫೋದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ನಾಟ್ಯವನ್ನು ಆಡುತ್ತಾ திருப்பி வாசிங்கமா 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 ಸಾಮುವೇಲನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. ನಾರಿನ ಎಫೋದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ ಕುಣಿದಾಡಿದನು. போதுமா? தாவீது சணல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணி, யாருக்கு முன்பதாக நடனம் பண்ணினாரா? ಯಾರ ಮುಂದೆ ನಾಟ್ಯವನ್ನು ಆಡಿದನು? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டே போறாரா? ದೇವರ ಮುಂದೆ ನಾಟ್ಯವನ್ನು ಆಡುತ್ತಲೇ ಹೋದನೆಂದು ವಾಕ್ಯ முக்கியமான ಹೇಳುತ್ತದೆ. ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ತುಂಬಾ போறேன். ಮುಖ್ಯವಾದ ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. இவ்வளவு நாள் நீங்க நினைத்துக் கொண்டிருந்த காரியம் எல்லாம் மாறட்டும் இன்றையோடு. ಇಷ್ಟು ದಿನ ನೀವು ಅಂದುಕೊಂಡ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವು ಮಾರ್ಪಡಲಿ. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வத்தின் முன்பதாக தாவீது நடனம் ஆடிக்கொண்டே போறாரு. ದೇವರ ಮುಂದೆ ಅವನು ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಹೋದನು. உடன்படிக்கை பெட்டி போய்க்கொண்டே இருக்கு. ಅದಕ್ಕೆ முன்பதாக ஆடிக்கொண்டே வருகிறார். ಉಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ, ಅದರ ಮುಂದೆ ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஆடிக்கொண்டே வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ಆಡುತ್ತಲೇ ಬರುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? இவர் ஆடிய ஆட்டத்துக்கு, ಇವರು ಕುಣಿದ ಕುಣಿತಕ್ಕೆ, இவர் குதித்த குதிக்கு, ಇವರು ಜಿಗಿದ ಜಿಗಿತಕ್ಕೆ, இவர் போட்ட ததிகினதோமுக்கு, ಇವರು ಆಡಿದ ನಾಟ್ಯಕ್ಕೆ அணிந்திருந்தது சணல் நூல் ஏபோத்து. ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದು ನಾರಿನ ಏಫೋದು. சணல் நூல் ஏபோத்து கொஞ்சம் விலகி இவருடைய நிர்வாணம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. ನಾರಿನ ಏಫೋದು ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಅವರ ಬೆತ್ತಲೆಯೂ ಕಾಣುತ್ತಿತ್ತು. அதுவரைக்கும் நன்றாக தான் போய் கொண்டிருக்குது. ಅದುವರೆಗೂ ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತಿತ್ತು. அங்கு இருந்து ஏதோமுடைய வீட்டில இருந்து தன்னுடைய நாட்டுக்குள்ள வரும் வரைக்கும் அப்படியே ஆடிக்கொண்டே வருகிறார். ಅಲ್ಲಿದ್ದ ಓಬೇದೇಮನ ಮನೆಯಿಂದ ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದು. அதுவரைக்கும் யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே இல்லை. ಅದುವರೆಗೂ ಯಾರಿಗೂ ಯಾವ ಆಪತ್ತು ಬರಲಿಲ್ಲ. தன்னுடைய நாட்டுக்குள்ள கொஞ்சம் அப்படியே உள்ள வரும்போது என்ன நடக்குது? ಈಗ ತನ್ನ ದೇಶದೊಳಗೆ ಬರುವಾಗ ಏನಾಗುತ್ತಿದೆ ಎಂದರೆ, தன்னுடைய நாட்டு எல்லையிலே இவர் பெரிய கோபுரங்களை கட்டி வச்சிருக்கிறார் தாவீது. ತನ್ನ ದೇಶದ ನೆಲೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಿ, கோபுரங்கள்ல இருந்து இவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, ಆ ಗೋಪುರದಿಂದ ಇವರ ಹೆಂಡತಿ ಏನು ಮಾಡಿದಳೆಂದರೆ, 16வது ವಚನத்தை 2 ಸಾಮುವೇಲನ 16ನೇ ವಾಕ್ಯ. ಮಂಜೂಷವು ದಾವೀದನ ನಗರದೊಳಗೆ ಬರುತ್ತಿರುವಾಗ ಸೌಲನ ಮಗಳಾದ ಮೀಕಳಲು ಕಿಟಕಿಯಿಂದ ನಿಲುಕಿ ನೋಡಿ ದಾವೀದನು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ಜಿಗಿಯುತ್ತಾ ಕುಣಿಯುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ಕಂಡು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದಳು. என்ன பண்ணாலும் ಏನು ಮಾಡಿದಳು? எல்லாரும் என்ன கவனிங்க. தாவீது நடனம் ஆடிக்கொண்டு தேசத்துக்குள்ள வர்றாரு. அப்படியே ದಾವೀದನು ಕುಣಿದಾಡುತ್ತಾ ದೇಶದೊಳಗೆ ಬರುವಾಗ எல்லா ஜனங்களும் சுத்தி நிக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಜನರು ಸುತ್ತಲೂ ஆசாரியர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಯಾಜಕರು ಬರುತ್ತಿದ್ದರು. ஜனங்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಜನರು ಕೂಡ ಬರುತ್ತಿದ್ದರು. பல பெண்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸ್ತ್ರೀಯರು ಕೂಡ ಬರುತ್ತಿದ್ದರು. ஆண்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಪುರುಷರು ಕೂಡ ಬರುತ್ತಿದ್ದರು. உதவி செய்கிற உதவியாட்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರು ಕೂಡ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದರು. தாவீது போனா தனியே போக மாட்டார். அவருடைய வேலையாட்களையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவார். ದಾವೀದನು ಹೋದರೆ ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಅವನ ಕೆಲಸಗಾರರನ್ನು ಕೂಡ ಕರೆದುಕೊಂಡು அப்படிதானேங்க. இப்ப யாராவது ஒரு அரசியல்வாதி எங்கேயாவது போனா தன்னுடைய வேலையாட்களையும் கூட்டிட்டு போறா இல்லையா? ಯಾರಾದ್ರೂ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೋಗುವುದಾದ್ರೆ ಅವರ ಕೆಲಸಗಾಳುಗಳನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ இருப்பாரு,
PA ಇರುತ್ತಾರೆ, ಪರ್ಸನಲ್ ಡ್ರೈವರ್ இருப்பாரு, ಪರ್ಸನಲ್ ಡ್ರೈವರ್ ಇರುತ್ತಾರೆ, மீட்டிங் எல்லாம் புக் பண்றவங்களுக்கு செப்பரேட்டா இருப்பாரு, ಮೀಟಿಂಗ್ ಬುಕ್ ಮಾಡುವ ಮ್ಯಾನೇಜರ್ ಗಳು அந்த பை ಇರುತ್ತಾರೆ, தூக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, ಆ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. ನಂತರ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಲು அப்ப தாவீது பெட்டியை போய் எடுத்துக்கொண்டு வரும்போது இவனுடைய உதவி ஆட்களும் அவனோட கூட இருக்கிறாங்க. ದಾವೀದನು ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ತರುವಾಗ ಇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರು ಕೂಡ இந்த பெரு கூட்டம் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அப்படியே புகுந்து கொண்டிருக்கு. ಆ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ಹಾಗೆ ಬರುತ್ತಿತ್ತು. தாவீது ஆடிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ದಾವೀದನು ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದ. கொஞ்சம் ஆடைகள் விலகி நிர்வாணம் தெரிய ஆரம்பிக்குது. ಸ್ವಲ್ಪ ವಸ್ತ್ರಗಳು ಕಳಚಿ ಹೋಗಿ ನಿರ್ವಾಣವೂ ಕಾಣುತ್ತಿದೆ. மேல அந்த பலகணி வழியா இருந்து ஜன்னல் வழியாக எட்டி தாவீதுடைய மனைவி பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்களாம். ಮೇಲೆ ಕಿಟಕಿಯಿಂದ ದಾವೀದನ ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ನಗುತ್ತಿದ್ದಳು, கொஞ்சம் அவமதிக்கிறாங்களாம், ಸ್ವಲ್ಪ ಅಗೌರವ ಮಾಡಿದಳು. மீகால், அவனுடைய பேர் வந்து மீகால். ಅವಳ ಹೆಸರು ಮೀಕಾಳಲು. மீகால் யாரு? சவுலுடைய மகள். ಮೀಕಾಳಲು ಸೌಲನ ಮಗಳು. சவுலுடைய மகளை தான் தாவீது திருமணம் முடிச்சார். ಸೌಲನ ಮಗಳನ್ನೇ ದಾವೀದನ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. மீகாலுடைய பேரின் அர்த்தம் என்ன அப்படி? ಮೀಕಾಳಲ ಹೆಸರಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ தேவனை போல யாருண்டு? இந்த விண்டோ மூடுங்கம்மா. ದೇವರ ರೀತಿ ಯಾರು தேவனை ಇದ್ದಾರೆ? போல வேற யாருண்டு? ದೇವರ ರೀತಿ ಯಾರಿದ್ದಾರೆ? மீகால் என்ன பண்றாங்கன்னா மேல ஜன்னல்ல இருந்து இப்படி எட்டி பாட்டு இப்படி நக்கலா சிரிக்கிறாங்க. ಮೀಕಾಳಲು ಮೇಲೆ ಕಿಟಕಿಯಿಂದ ಎಣಕಿ ನೋಡಿ ನಗುತ್ತಿದ್ದಳು, கொஞ்சம் அவமதிக்கிறாங்க. ಸ್ವಲ್ಪ ಗೌರವ ಮಾಡಿ. இதனால என்ன நடந்துச்சு? ಇದರಿಂದ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತು? அவள் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. ಅವಳ ಜೀವ ಪರ್ಯಂತವಾಗಿ ದೇವರು ಅವಳ ಗರ್ಭವನ್ನು ಮುಚ್ಚಿದರು. கடைசி வரைக்கும் மீகாலுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ಕೊನೆಯ ತನಕ ಮೀಕಾಳಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಆಗಲೇ ಇಲ್ಲ. இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க. ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. கடைசி வரைக்கும் மீகாலுக்கு குழந்தைகள் பிறக்கவே இல்லை. ಕೊನೆಯ ತನಕ ಮೀಕಾಳಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಆಗಲೇ ಇಲ್ಲ. ஏன்? ಏಕೆ? மேல இருந்து தாவீது ஆடுறத பார்த்து அவமதிச்சிட்டாங்க. ಮೇಲಿಂದ ದಾವೀದನು ಕುಣಿಯುವುದನ್ನು ನೋಡಿ ಅಗೌರವ ஏன்? ಪಡಿಸಿದರು. மேல இருந்து நக்கலா சிரிச்சிட்டாங்க. ಮೇಲಿಂದ ಅಪಹಾಸ್ಯವಾಗಿ ನಕ್ಕಳು. அப்படின்னு நினைக்கிறவங்க ಆ ರೀತಿ ಅಂದುಕೊಳ್ಳುವರು. ஏன் அப்படி அவமதித்தால், ಏಕೆ ಆ ರೀತಿ ಅಗೌರವ ಪಡಿಸಿದಳು, ஏன் சிரித்தால் என்பதை ரகசிய வசனங்களை நான் உங்களுக்கு பேசுறேன். ಏಕೆ ನಗುತ್ತಿದ್ದಳು ಎಂದು ರಹಸ್ಯದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು இப்ப ಹೇಳ್ತೇನೆ. உடன்படிக்கை பெட்டியை தேசத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் பெரிய பண்டிகை, ஆடு வெட்டி மாடு வெட்டி ரொட்டி எல்லாம் கொடுத்து பெரிய பண்டிகை கொண்டாடி ಈಗ இருக்கிறாங்க. ಉಡன்பಡಿಕೆಯ ಮಂಜೂಷವು ದೇಶದೊಳಗೆ ತಂದು ಎಲ್ಲಾ ಕುರಿ ಕಳ್ಳ ಕಡಿದು ಹಬ್ಬವನ್ನು எல்லா ಆಚರಿಸಿದರು. பண்டிகை எல்லாம் கொண்டாடி முடித்து வந்த ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಿ ಬಂದ ಎಲ್ಲರೂ ಮನೆಗೆ ಕಳುಹಿಸಿ, சரி தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய மனைவிமார்களை போயிட்டு பார்க்கலாம், அவங்களே ஆசீர்வதிக்கலாம்னு தாவீது என்ன பண்ணாருன்னா பலி செலுத்தப்பட்ட அந்த ஆடு மாடு அந்த ரொட்டி எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள இப்ப போறாரு. ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋಣ ಎಂದು ಬಲಿ ಕೊಟ್ಟ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ. கடைசியா வாசிங்கம்மா 20வது வசனம். 20ನೇ ವಾಕ್ಯ. ಆನಂತರ ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಹೋದಾಗ ಸೌಲನ ಮಗಳಾದ ಮೀಕಳಲು ಅವರ ಎದುರಿಗೆ ಬಂದು, ಈ ಹೊತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನು ಎಂತ ಗೌರವದಿಂದ ನಡೆದುಕೊಂಡನು, ನೀಚರೊಬ್ಬನಂತೆ ತನ್ನ ಜನರ ದಾಸಿಯರ ಮುಂದೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದನಲ್ಲ ಅಂದಳು. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது, சொல்லுங்க, ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು எல்லாரும் என்ன கவனிங்க, தன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாவீது போறாரா? ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ದಾವೀದನು ಹೋದಾಗ உடனே மீகால் எதிர்கொண்டு ஓடி வராங்களாம். ಕೂಡಲೇ ಮೀಕಾಳಲು ಅವನ ಮುಂದೆ ಬಂದು, வசனம் அப்படிதானே சொல்லுது, எதிர்கொண்டு ஓடி வராங்களாம். ವಾಕ್ಯವು ಅವನ ಎದುರಿಗೆ ಹೋದಳು இன்னும் ಎಂದಿದೆ. தாவீது உள்ள போகல, அதுக்கு முன்னாடி மீகாலே எதிர்கொண்டு ஓடி வர்றாங்க. ದಾವೀದನು ಒಳಗೆ ಹೋಗಿಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮೀಕಾಳಲು ಅವನ ಎದುರಿಗೆ ಬಂದು, எதுக்கு எதிர்கொண்டு ஓடி வராங்க ಏಕೆ சொல்லுங்க ಅವನ பாப்போம். ಎದುರಿಗೆ ಬಂದಳು ಹೇಳಿ? என்னுடைய புருஷா வந்து விட்டாயா? ನನ್ನ ಗಂಡನೇ ಬಂದು ಬಿಟ್ಟಿಯಾ? ஓ என் அன்பு கணவரே நீ வந்து விட்டாயா? ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಗಂಡನೇ ಬಂದು ಬಿಟ್ಟಿಯಾ? நான் நினைத்தேன் போன முறை ஆசாரிகள் மரித்தது போல இந்த முறை எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல, ஆனால் எந்த ஒரு சாபம் இல்லாமல் வந்து விட்டியா? ನಾನು ಅಂದುಕೊಂಡೆ ಲಾಸ್ಟ್ ಬಾರಿ ಅನೇಕ ಯಾಜಕರು ಮರಣ ಹೊಂದಿದ ರೀತಿ ಈ ರೀತಿ ಕೂಡ ಸಾಯುತ್ತಾರೆ ஏன்னா ಅಂದುಕೊಂಡೆ. போன முறை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஆசாரியன் இறந்துட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ಮೊದಲನೇ ಪ್ರಯತ್ನದಲ್ಲಿ ಅನೇಕ ಯಾಜಕರು ಮರಣ இப்ப ಹೊಂದಿದ எந்த மரணமும் இல்ல. ಇವಾಗ ಯಾವ ಮರಣವೂ ಇಲ್ಲ. வெற்றியோடு தாவீது தேசத்துக்குள்ள வந்துட்டார். ಜಯದೊಟ್ಟಿಗೆ ದಾವೀದನು ದೇಶದೊಳಗೆ ಬಂದ. மீகால் ஓடி போயிட்டு அன்பு கணவரை வரவேற்கிறாங்க. ಮೀಕಾಳಲು ಪ್ರೀತಿಯ ಗಂಡನನ್ನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಹೋದಾಗ, வந்துட்டீங்க வாங்க வெல்கம், ಬಂದಿದ್ದೀರಾ ಬನ್ನಿ, ஆடு எத்தனை வெட்டுனீங்க, ಕುರಿ ಎಷ್ಟನ್ನು மாடு ಕಡಿದಿದ್ದೀರಾ, எத்தனை வெட்டுனீங்க, ದನವನ್ನು ಎಷ್ಟು ಕಡಿದಿದ್ದೀರಾ, சரியாக பெட்டியை கொண்டு வந்தீர்களா, ಸರಿಯಾಗಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು வருகிற ತಂದಿದ್ದೀರಾ, வழியில் சாப்பிட்டீர்களா, ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ತಿಂದಿದ್ದೀರಾ, ஜனங்களுக்கு அந்த பலியை ஆடை மாடையும் கொடுக்கும்போது நீங்கள் அதிலே ஏதாவது உண்டீர்களா, ಜನಗಳಿಗೆ ದನ ಕುರಿಗಳನ್ನು ಬಲಿ ಕೊಡುವಾಗ ನೀವೇನಾದ್ರೂ ತಿಂದಿದ್ದೀರಾ? இப்படி கணவன்மார்கள் யாராவது இருக்கீங்களா, நீங்க வெளியே போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய மனைவிமார்கள் அப்படி அன்பா விசாரிச்சது? ಈ ರೀತಿ ಗಂಡಂದಿರು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ, ಹೆಂಡತಿಯರು ನಿಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿದ್ದು? அப்படி சத்தம் கேக்குது எனக்கு. பெண்களுக்கு மட்டும் தான் அப்படி செய்ய தெரியுமா? எங்களுக்கும் தெரியும், அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. என்ன நடக்குது? ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ? மீகால் ஓடி வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ಮೀಕಾಳಲು ಓಡಿ ಬಂದು ಏನು ಕೇಳುತ್ತಾಳೆ ಎಂದರೆ, தாவீது ದಾವೀದು ஒரு அற்ப மனுஷனை போல ஏன் நடந்து ಒಂದು கொண்டாய்? ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿ ಏಕೆ ஒரு ನಡೆದುಕೊಂಡೆ? அற்ப மனுஷன் ஆடைகளை கழித்தறிந்து ಒಂದು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕಳಚಿ நடனம் ஆடுறது போல நீ எப்படி ஒரு அற்ப
அற்ப மனுஷன் போல நடந்து கொண்டாய்? ಕುಣಿದಾಡುವ ರೀತಿ ಹೇಗೆ ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಂಡೆ? ஏன் அற்ப மனுஷனா மாறின? ಏಕೆ ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ எதுக்கு ನಡೆದುಕೊಂಡೆ? அற்ப மனுஷன் போல இப்படி ஆடிக்கொண்டு வர? ಏಕೆ ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಈ ರೀತಿ ಆಡಿಕೊಂಡು அவ ಬರುತ್ತಿದ್ಯಾ? எதிர்கொண்டு மீகாள் ஓடி வந்தது கணவனை வாழ்த்துவதற்கல்ல, ಅವನ ಎದುರಿಗೆ ಬಂದಿದ್ದು ಮೀಕಾಳಲು ಅವನನ್ನು ಹೊಗಳುವುದಕ್ಕಲ್ಲ, கழுவி ஊத்துவதற்கு. ಅವನನ್ನು ಬೈಯುವುದಕ್ಕೆ. அப்படிதானேங்க? அறிவித்தானே. எதிர்கொண்டு ஓடி வந்து ಅವನ ಎದುರಿಗೆ ಬಂದು என்னுடைய கணவனே வந்து விட்டாயா? ನನ್ನ அன்பு ಗಂಡನೇ இல்ல. ಬಂದು ಬಿಟ್ಟಿರಾ? அவ எதிர்கொண்டு ஓடி வர்றது எதுக்கு? ಅವನ ಎದುರಿಗೆ ಬಂದದ್ದು ಏಕೆ? நீ என்னடா வருது, நானே வந்து உன்னை துப்புறேன் பாரு. ನೀನೇನು ಬರುವುದು, ನಾನೇ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಬೈಯುತ್ತೇನೆ ಎಂದು பாசத்துல ஏங்க ஓடுறோம்? ಪ್ರೀತಿಯಿಂದ ಓಡುತ್ತೇವಾ? அப்படி யாராவது இருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ அப்படி ಇದ್ದೀರಾ? புருஷர் வீட்டுக்கு வரும்போதே வெளியே ஓடி போய் வா வா உள்ள வாடா டேய் அப்படி ಗಂಡನ ಒಳಗೆ ಬರುವಕ್ಕೆ வசனம் ಮುಂಚಿತವಾಗಿ சொல்லுதுங்க. ವಾಕ್ಯವೂ ಹೇಳುತ್ತಿದೆ, மீகாள் எதிர்கொண்டு ஓடி போறாளாம், புருஷன் வந்து கொண்டு இருக்கிறாரு. ಮೀಕಾಳಲು ಅವನ ಎದುರಿಗೆ ಹೋಗಿ எதுக்கு எதிர்கொண்டு ஓடுறான்? ಅವನ ಎದುರಿಗೆ ಏಕೆ ಓಡಲು? வாழ்த்துவதற்கு, வணங்குவதற்கு, நேசிப்பதற்கல்ல, திட்டுவதற்கு. ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ಹೊಗಳುವುದಕ್ಕಲ್ಲ, ಅವನನ್ನು ಬೈಯುವುದಕ್ಕೆ. உங்களுடைய பாஷையில் சொல்ல போனா துப்புவதற்கு. ನಿಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದರೆ ಉಗುಳಿ ಬೈಯುವುದಕ್ಕೆ. விளக்கப்படுத்துறேன் எப்படி எல்லாம் துப்புறா என்பதை நான் ಯಾವ விளக்கப்படுத்துறேன். ರೀತಿಯೆಲ್ಲ ಬೈದಳು ಎಂದು ஒரு ಹೇಳುತ್ತೇನೆ. அற்ப மனுஷனை போல நடந்து கொண்டாயே. ಒಂದು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿ நீ ನಡೆದುಕೊಂಡಳು. யாரு தெரியுமா? ನೀನು ಯಾರು ಗೊತ್ತಾ? நீ ராஜா. ನೀನು ರಾಜನು. என்னுடைய அப்பனாகிய சவுலையே தோற்கடித்து இந்த இடத்தில் வந்த ராஜா நீ. ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಸೋಲಿಸಿ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದ ರಾಜನು ನೀನು. எதுக்கு ராஜான்ற ஒரு பதவியை வைத்துக்கொண்டு ஒரு அற்ப மனுஷனை போல நடந்துக்கிட்டீங்க? ಏಕೆ ರಾಜನೆಂದು ಪದವಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಂಡೆ? பார் பார் எவ்வளவு ஜனங்கள் உன்னோடு வராங்க, அவர்களுக்கு முன்பதாக ஒரு அற்பமான மனிதனை போல நடந்துக்கிட்டியே தம்பி. ಎಷ್ಟು ಜನರು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರ ಮುಂದೆ ಒಂದು ನೀಚನಾಗಿ ಅಲ್ಪನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡೆ ಅಲ್ಲ. இப்ப அற்பமான மனுஷனா உண்மையிலே இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்ல தேவையில்ல. ಒಂದು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೀಚನಾಗಿದ್ದರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. இவன் ராஜாவா இருந்து இப்படி மாறி அப்படினாலதான் இந்த வார்த்தையை ಇವನು சொல்லிக்கிட்டு ರಾಜನಾಗಿದ್ದ ಕಾರಣ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஒரு ராஜாவா இருந்து கொண்டு தேசத்தை ஆளுபவனாய் இருந்து கொண்டு அற்ப மனுஷனை போல நடந்து ಒಂದು கொண்டாயே. ರಾಜನಾಗಿದ್ದು ದೇಶವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದು ಈ ರೀತಿ ನೀಚನಾಗಿ அவர்கள் ஆடட்டும், ನಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ. நீ வீராப்பு நடை போடக்கூடாதா? ಅವರು ಆಡಬಹುದು, ನೀನು ವೀರನಾಗಿರಬಾರದ? வீர நடை போடக்கூடாதா? ವೀರನಾಗಿ ನಡೆಯಬಾರದ? உங்களுடைய பாஷை கெத்தாக நடத்த கூடாதா? ಸ್ವಲ್ಪ ವೀರನಾಗಿ ನಡೆಯಬಾರದ? அந்த கெத்தா நடக்கிறது தெரியுமா? ಸ್ವಲ್ಪ நான் ராஜா. ಹೆಚ್ಚಾಗಿ ನಡೆಯುವುದು. அவர்கள் ஆடட்டும், ನಾನು ರಾಜನು, ಅವರಾಡಲಿ. பெட்டியை சரியாக தூக்குங்கள். ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಿ. ஏன் அங்கு சாய்கிறது பெட்டி? ಏಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಹಾಗೆ ಅಲುಗಾಡುತ್ತಿದೆ? செத்தா ஞாபகம் இருக்குல்ல தம்பி? ಕಳೆದ ಬಾರಿ ಒಬ್ಬನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ, ಜ್ಞಾಪಕ சரியாக ಇದೆಯಲ್ಲ? தூக்குங்கள். ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಎತ್ತಿ. நான் ராஜா, ನಾನು ರಾಜನು, சரியாக வாருங்கள். ಸರಿಯಾಗಿ இப்படி ಬನ್ನಿ. நீ நடந்து கொள்ள கூடாதா? தாவீது ஒரு அற்ப மனுஷன் போல நடந்து ಈ கொண்டாயே. ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದ ದಾವಿದನೇ ಒಂದು ನೀಚನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡೇ ಇಲ್ಲ. புரியுதுங்களா இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு? ಇವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ நீ ಎಂದು ಅರ್ಥ எப்படிப்பட்டவன், ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ஏன் இப்படிப்பட்டவனா மாறின? ನೀನು ಯಾವ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿ, ಈ ರೀತಿ ಏಕೆ ಬದಲಾದೆ? தாவீது எப்படிப்பட்டவரு? ದಾವಿದನು ಯಾವ பல ರೀತಿಯ வெற்றிகளை ವ್ಯಕ್ತಿ? கண்டு ராஜாவா இருந்தவர், ಅನೇಕ ಜಯವನ್ನು ಅನುಭವಿಸಿ தெய்வத்துக்கு ರಾಜನಾಗಿದ್ದವನು, முன்பதாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ದೇವರ ಮುಂದೆ, ಒಡன்பಡಿಕೆಯ ಮಂಜೂಷದ ಮುಂದೆ ராஜா என்கிற பதவியை கலட்டி வைத்து, ರಾಜ ಎನ್ನುವ ಪದವಿಯನ್ನು ಕಳಚಿಟ್ಟು, நான் தேசத்துக்கே வெற்றி கொடுக்கிற ராஜா என்ற தன்மையையும் கலட்டி வைத்து ನಾನು விட்டு, ದೇಶಕ್ಕೆ ಜಯ ಕೊಡುವ ರಾಜ ಎನ್ನುವ ಸ್ವಭಾವವನ್ನು ಎತ್ತಿಟ್ಟು, எல்லாத்தையும் கலட்டி வைத்து சாதாரண மனுஷன் போல வந்துட்டாங்கடி. ಎಲ್ಲವನ್ನು ಕಳಚಿಟ್ಟು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ஒரு ಬಂದನು. அற்ப மனுஷன், எதுவுமே இல்லாதவன் போல வந்து நின்று இருக்கிறான். ಯಾವುದೂ ಇಲ್ಲದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾನೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்க சபைக்குள்ள வரும்போது, ನೀವು ಸಭೆಯೊಳಗೆ ಬರುವಾಗ செருப்பை கலட்டி வைக்கும் போது, ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಆಚೆ ಇಡುವಾಗ செருப்புக்கு பக்கத்துல உங்க படத்தையும் கலட்டி வைத்து தான் உள்ள வந்து ಚಪ್ಪಲಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ಎತ್ತಿಟ್ಟು ಬರಬೇಕು. செருப்பை கலட்டி வைக்கும் போது ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಕಳಚಿಡುವಾಗ நீ எவ்வளவு பெரிய பதவியாய் கூட இரு, ನೀನು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಪದವಿಯಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ செருப்புக்கு ಇರು. பக்கத்துல உன் பதவி இருக்கணும். ಚಪ್ಪಲಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪದವಿ எவ்வளவு ಇರಬೇಕು. கோடீஸ்வரனாய் கூட இரு, ಎಷ್ಟೇ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿಯಾಗಿರು. உலகமும் உறவினர்களும் உனக்கு கொடுக்கிற அந்த கோடீஸ்வர பட்டம் செருப்புக்கு கீழே வச்சுட்டு வந்துருல. ಲೋಕವು ಸಂಬಂಧಿಕರು ಕೊಡುವ ಆ ಕೋಟ್ಯಾಧೀಶರ ಪದವಿಯನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ இல்லை இல்லை, நான் வேலை செய்கிற இடத்தில் எனக்கு கீழே 10 பேர் வேலை ಇಲ್ಲ செய்கிறார்கள். ಇಲ್ಲ, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಕೆಳಗೆ 10 ಜನರು ಕೆಲಸ அந்த ಮಾಡುತ್ತಾರೆ. பெருமை எல்லாம் ரோட்ல குழி தோண்டி புதைச்சிட்டு உள்ள ಆ வந்து. ಎಮ್ಮೆ ಎಲ್ಲ ರೋಡಿನಲ್ಲೇ ಇಟ್ಟು ಬಾ. உனக்கு தெரியுமா ನಿನಗೆ ಗೊತ್ತಾ நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? ನಾನು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೇನೆ? 50,000. 50,000. சரி சரி, 50,000 செருப்பு பக்கத்துல தம்பி. 50,000 ಆಲಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ உனக்கு தெரியுமா ನಿನಗೆ மற்றவர்கள் ಗೊತ್ತಾ? வேலை செய்கிறார்கள், ಬೇರೆಯವರು ಕೆಲಸ நான் ಮಾಡುತ್ತಾರೆ. வியாபாரம் செய்கிறேன். ನಾನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. வெரி சாரி, அது உன்னுடைய நாற்றம் அடிக்கிற செருப்புக்கு பக்கத்துல இருக்கட்டும் ಅದು தம்பி. ಆಲಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದು ಚಪ್ಪಲಿಯ நீ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. சபைக்குள்ள ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ನೀನು ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬರಬೇಕು. எதையெல்லாம் கலட்டி வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு வந்துரு. ಯಾವುದೆಲ್ಲ ಕಳಚಿಡಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ಕಳಚಿಟ್ಟು ಬಾ. படிப்பு, ನನ್ನ ವಿದ್ಯೆ, எனக்கு பேருக்கு பின்பதாக எத்தனை பட்டங்கள், ನನ್ನ ಹೆಸರಿಗೆ ಹಿಂದೆ ಎಷ್ಟು ಪಟ್ಟಗಳು, அதெல்லாம் ಪದವಿಗಳು, அங்க அங்க செருப்புக்கு பக்கத்துல எங்க? ಅದೆಲ್ಲವೂ ಆಲಯದ ಆಚೆ சொல்லுங்க, ಚಪ್ಪಲಿಯ கஷ்டமா இருக்கா? ಪಕ್ಕ. சொல்லுங்க ಹೇಳಿ சொல்லுங்க. ಹೇಳಿ செருப்புக்கு
ಚಪ್ಪಲಿಯ பக்கத்துல ಪಕ್ಕದಲ್ಲಿ அதோட கலட்டி வச்சிட்டு உள்ள வந்துடணும். ಅದರೊಟ್ಟಿಗೆ ಕಳಚಿಟ್ಟು ಒಳಗೆ இங்க உள்ள வந்து விட்டு ಒಳಗೆ ಬಂದು நான் ராஜா, ನಾನು ರಾಜನು, நான் தாவீது ராஜா, ನಾನು ದಾವೀದು ರಾಜನು, be honest. be honor. அது என்ன சொல்ற, உச்சிதமான ஒரு அதிபரிடத்தில் படித்தவன், ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯ ಬಳಿ ಓದಿದವನು, சுரேஷ் ராமச்சந்திரனுடைய ಸುರೇಶ್ student. ರಾಮಚಂದ್ರನ ಸ್ಟೂಡೆಂಟ್. அதெல்லாம் வெளியே தம்பி. ಅದೆಲ್ಲ ಆಚೆ. எனக்கு கீழ் 10 பேர் 15 பேர் வேலை, ನನ್ನ ಕೆಳಗೆ 15 ಜನರು ಕೆಲಸ. கலட்டி வைக்கிறத கலட்டி வைக்காம உள்ள வந்துட்ட அப்படின்னா ಕಳಚಿಡುವುದನ್ನು ಕಳಚಿಡದೆ ಒಳಗೆ ಬರುವುದಾದರೆ கஷ்டம் தம்பி. ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವುದು ತುಂಬಾ நீ ಕಷ್ಟ. படத்தோட படிப்போட உயர்ந்த அந்தஸ்தோட உலகம் கொடுக்கிற அந்த கனமெல்லாம் இருக்குல்ல, அதோட ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்ட அப்படின்னா ನೀನು ಹಣದೊಟ್ಟಿಗೆ ಅಂತಸ್ತೊಟ್ಟಿಗೆ ಲೋಕ ಕೊಡುವ ಅನೇಕ ಗೌರವದೊಟ್ಟಿಗೆ ಒಳಗೆ ಬರುವುದಾದರೆ இங்கு வந்தோட உன்னுடைய கனம் பார்த்து உன்னை பேசிக்கொண்டு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீயே எழுப்பி நிக்கிற, ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಘನವು ನೋಡಿ ನಿನ್ನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತದೆ, ನೀನು ಎಂತ ವ್ಯಕ್ತಿ, ಏಕೆ ನಿಂತಿದ್ದೀಯಾ நீ ಎಂದು. சம்பாதித்த சம்பாத்தியத்தின் பணத்தோடு இங்க வந்துட்ட அப்படின்னா உன்னுடைய பணம் பார்த்து உன்னை பேசிக்கிறோம், நீ எப்படிப்பட்டவர், எவ்வளவு சம்பளம் எடுக்கிறவர் ನಿನ್ನ தெரியுமா. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ, ನೀನು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನು, ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಎಂದು. ஆகவே மறுபடியும் சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರುವಾಗ தலைக்கணம், ತಲೆಯ ಮೇಲೆ ಎಮ್ಮೆ, பெருமை, ಸುಳ್ಳು ಎಮ್ಮೆ, உங்களுடைய கொம்புகள், ನಿಮ್ಮ ಕೊಂಬುಗಳು, உங்களுடைய வாளுகள், ನಿಮ್ಮ ಬಾಲಗಳು, எதையெல்லாம் சுருட்ட வேண்டுமோ அதையெல்லாம் சுருட்டி, எதையெல்லாம் உடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உடைத்து, எதையெல்லாம் கலட்டி வைக்க வேண்டுமோ அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ள வந்துரு. ಯಾವುದೆಲ್ಲವೋ ಕತ್ತರಿಸಬೇಕೋ, ಯಾವುದೆಲ್ಲವೋ ಮಡಚಿರಬೇಕೋ ಎಲ್ಲವನ್ನೂ ಇಟ್ಟು ಒಳಗೆ ಬನ್ನಿ. இங்க தெய்வத்தினுடைய சமூகம் ದೇವರ ಸಮೂಹ வரவா. வரவா. அன்பு மகனே 60,000 சம்பாதிக்கிற மகனே கேப்ரியல், நல்ல பெரிய சேரா போடு. ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ 60,000 ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನೇ ದೊಡ್ಡ ಚೇರನ್ನು ಹಾಕು. அவ்வளவுதான் ராஜா, கலாஸ். ಅಷ್ಟೇ ಮುಗಿಯಿತು. இங்கு மாம்ச ஆசீர்வாதங்களை பார்த்தல்ல பரலோகம் ಇಲ್ಲಿ ஏற்றுக்கொள்வது. ಮಾಂಸಿಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲ ಪರಲೋಕವು ஆவிக்குரிய நன்மைகளை பார்த்துதான் ராஜாத்தி உன்னை பரலோகம் ஏத்துக்கும். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೋಡಿ ಪರಲೋಕವನ್ನು புரியுதா நான் சொல்றது? எனக்கு 10 வீடு சொந்த வீடு இருக்கிறபடினால ஆண்டவர்ட்ட இடம் கிடைக்காது. ನನಗೆ ಅದು ಸ್ವಂತ ಮನೆ ಇರುವುದರಿಂದ ದೇವರ ಬಳಿ ಸ್ಥಳ. நீ ஆவில வளர்ந்தா தான் ஆண்டவர்கிட்ட இடம். ನೀನು ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಬೆಳೆದರೆ ದೇವರ ಬಳಿ ಸ್ಥಳ. இல்ல நான் பணத்திலே வளர்ந்தவன், ஆண்டவரே ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ದೇವರೇ ನನ್ನ ಹಣದಲ್ಲಿ ಬೆಳೆದವನು ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. நான் மாம்ச ஆசீர்வாதங்கள் இடத்தில் நிறைய உண்டு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ದೇವರೇ ಮಾಂಸಿಕ ಆಶೀರ್ವಾದವು ನನ್ನ ಬಳಿ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ. வெரி சாரி, மாம்ச ஆசீர்வாதங்களை பார்த்தல்ல ஆவியின் மண்டலம் உனக்காக கிரியை செய்வது. ಮಾಂಸಿಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲ ಆತ್ಮಿಕ ಮಂಡಳವು ನಿನಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து தான் ஆவியின் மண்டலம் கிரியை ನಿನ್ನ செய்யும். ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡಿ ಆತ್ಮಿಕ ಮಂಡಳವು ನಿನಗೆ ಕ್ರಿಯೆ நான் ಮಾಡುವುದು. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? அதுதான் இந்த வியாழக்கிழமை நான் சொல்லி கொடுத்தேன். ಅದೇ ಗುರುವಾರ நீ ಹೇಳಿಕೊಟ್ಟೆ. கையுடையவனா காலுடையவனா நீ போறதுல கை கால் இல்லாதவனா பரலோகத்துக்கு ನೀನು போயிருப்பா. ಕೈ ಇರುವವನಾಗಿ ಕಾಲಿರುವವನಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಇಲ್ಲದನಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗು. எனக்கு கை இல்லாட்டியும் பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளும். ನನಗೆ ಕೈ ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ಕೂಡ ಪರಲೋಕ. எனக்கு கால் இல்லாவிட்டாலும் பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளும். ಕಾಲು ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ಕೂಡ ನನ್ನನ್ನು ಪರಲೋಕ. எனக்கு கண்ணு தெரியாவிட்டாலும் பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளும். ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಹೋದರೂ ಕೂಡ ಪರಲೋಕವನ್ನು. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? உன்னுடைய மாம்ச ஆசீர்வாதங்கள் நன்றாக இருக்கிறபடினால் பரலோக சர்டிபிகேட் கொடுக்காது உனக்கு. ನಿನ್ನ ಮಾಂಸಿಕ ಆಶೀರ್ವಾದವು ಚೆನ್ನಾಗಿರುವ ಕಾರಣ ನಿನಗೆ ಪರಲೋಕವು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆவியின் ஆசீர்வாதங்கள், ஆவில உயிரோட இருக்கியா, பரலோகமே உனக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிக்கும். ಆತ್ಮೀಕದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದೆಯಾ, ಪರಲೋಕವು ನಿನಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡುವುದಾಗಿದೆ. மீகால் என்ன சொல்றாங்க? ಮೀಕಾಲಲು ಏನು ஏன் ಹೇಳಿದಳು? அற்ப மனுஷன் மேல இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற? ಏಕೆ ನೀಚ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಈ ರೀತಿ ಆಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ஆமாமா, நான் அற்ப மனுஷன் தான். ಹೌದು, ನಾನು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿನೇ. தெய்வத்துக்கு முன்பதாக நான் அற்ப மனுஷன் தான். ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಅಲ್ಪ ವ್ಯಕ್ತಿ. எனக்கு இருக்கிற பணம் பொருள் எல்லாமே என் தெய்வம் கொடுத்தது. ನನಗಿರುವ ಹಣ ವಸ್ತು ಎಲ್ಲವೂ ನನ್ನ ದೇವರು எனக்கு ಕೊಟ್ಟಿದ್ದು. இருக்கிற வேலை என் தெய்வம் கொடுத்தது. ನನ್ನ ಬಳಿ ಇರುವ ಕೆಲಸವು ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. எனக்கு இருக்கிற வியாபாரங்கள் என் தெய்வம் கொடுத்தது. ನನ್ನ ಬಳಿ ಇರುವ ವ್ಯಾಪಾರವು ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. உலகமும் உலக ஜனங்களும் கொடுக்கிற மரியாதை கனம் எல்லாம் தெய்வம் கொடுத்தது. ಲೋಕವು ಕೊಡುವ ಗೌರವ ಮರ್ಯಾದೆಯು ಎಲ್ಲವೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. அவருக்கு முன்பதாக வரும்போது இதெல்லாம் கலட்டி வச்சிட்டு தான் ಅವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ ಎಲ್ಲವೂ ಕಳಚಿಟ್ಟೇ ಬರುತ್ತೇನೆ. 2 சேருக்கு வந்து உட்கார்ந்துங்க ராஜா. ಮುಂದೆ 2 ಚೇರಿದೆ ಬಂದು ಕುಳಿತು. புரியுதா நான் சொல்றது? மீகால் என்ன சொல்றாங்க? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆமென். இது இல்ல வசனம். ಇದೆಲ್ಲ கவலைப்படாதீங்க, முடிச்சிட்டேன். ಮುಗಿಸುತ್ತೇನೆ. இப்படியே சொன்னவங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ಹೀಗೆ ಹೇಳಿದವರು ನಂತರ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? வாசிங்கம்மா மறுபடியும் அந்த வசனத்தை. ಮತ್ತೆ ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಆನಂತರ ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಹೋದಾಗ ಸೌಲನ ಮಗಳಾದ ಮೀಕಳಳು ಅವನೆದುರಿಗೆ ಬಂದು, ಈ ಹೊತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನು ಎಂತ ಗೌರವದಿಂದ ನಡೆದುಕೊಂಡನು. ನೀಸಳೊಬ್ಬನಂತೆ ತನ್ನ ಜನರ ದಾಸಿಯರ ಮುಂದೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದನು. ಜನರ ದಾಸಿಯ ಮುಂದೆ ಏನಾಯ್ತಂತೆ அவருக்கு? எலிமா என்ன இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்து இன்னொரு பகுதி. இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார், அந்த வசனம் வருதா? இஸ்ராயேல் அரசன் எந்த கௌரவದಿಂದ
என்ன சொல்றாங்க எல்லாரும் என்ன கவனிங்க. ಮೀಕಾಳಲು ಏನು ಹೇಳಿದಳು ಎಂದರೆ, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பதாக ತನ್ನ ದಾಸಿಗಳ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ தம்முடைய வஸ்திரங்களை கலட்டி போட்ட இந்த ராஜா எவ்வளவு மகிமை பெற்றிருப்பாரு. ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕಳಚಿ ಹಾಕಿದ ರಾಜನು ಎಷ್ಟು ಮಹಿಮೆ இது இப்ப ಹೊಂದಿರಬೇಕು. தூய தமிழ்ல சொல்றனால புரியாது உங்களுக்கு, உங்களுடைய பாஷையில நான் ಇದು சொல்றேன். ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಳ್ಳೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವುದರಿಂದ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ அதாவது ಭಾಷೆಯಲ್ಲಿ சொல்லாம மீகால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ಹೇಳದೆ ಮೀಕಾಳಲು ಏನ್ ಹೇಳುತ್ತಾಳೆ ಎಂದರೆ, ஏ தாவீது, ಏ ದಾವೀದನೇ, இப்படி வர்ற வழியில அப்படி ஆடையெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஆடுறியே, ಬರುವ ದಾರಿಯಲ್ಲಿ ವಸ್ತ್ರವನ್ನೆಲ್ಲ ಕಳಚಿ ಈ ರೀತಿ ಆಡುತ್ತೀಯಲ್ಲ. ஆறு வேலைக்கார பெண்கள் உன் முன்னாடி நிக்கிறாங்க. ಕೆಲಸದ ದಾಸಿಯರು ನಿನ್ನ ಗಮನಿಸಿ. வேலைக்கார பெண்களுக்கு முன்பதாக இப்படி ஆடுன உனக்கு மகிமை வந்திருக்குமா? ಆ ದಾಸಿಯರ ಮುಂದೆ ಆಡಿದ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಬರುತ್ತದ? இப்படி வேலைக்காரங்க முன்னாடி இந்த மாதிரி ஆடிட்டு வர்றியா, அவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்களா? ಈ ಕೆಲಸದ ಆಳುಗಳ ಮುಂದೆ ಈ ರೀತಿ ಆಡಿ ಬರುತ್ತೀಯಲ್ಲ, ನಿನಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்கள் முன்பதாக இப்படி நீ ஆடி உன்னுடைய மானம் மரியாதை எல்லாம் கப்பலேறி விட்டதே தாவீது. ಅವರ ಮುಂದೆ ನೀನು ಆಡಿ ನಿನ್ನ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಎಲ್ಲ ಹೋಯ್ತಲ್ಲ ದಾವೀದನೇ. இங்க பாரு, உன்னுடைய மகிமை எல்லாம் போய் விட்டது. ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ಹೋಯ್ತಲ್ಲ இதற்கு ದಾವೀದನೇ. பிறகு எப்படி அவர்கள் உன்னை மதிப்பார்கள்? ಇದಾದ ನಂತರ ಅವರು ನಿನಗೆ ಹೇಗೆ ಮರ್ಯಾದೆ நான் ಕೊಡ್ತಾರೆ? உன்னுடைய மனைவியா இருக்கிறபடினா ನಾನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರುವ ಕಾರಣ வேற எதையும் யோசிக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ, வேற எதையும் யோசிக்காதீங்க. ಏನನ್ನು ಯೋಚನೆ உங்க ಮಾಡಬೇಡಿ. யோசனை எல்லாத்தையும் கொண்டு வாங்க இங்க. ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ತನ್ನಿ. கமோன், இருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಇದ್ದೀರಾ? ஆமென். நீங்கள் என்ன சொல்றாங்க? ಮೀಕಾಳಲು ಏನು வேலை ಹೇಳಿದಳು? செய்றவங்க முன்னாடி இப்படி ஆடி உன் மகிமையை இழந்துட்டியே. ಕೆಲಸ ಮಾಡುವವರ ಮುಂದೆ ನೀನು ಈ ರೀತಿ ಕುಣಿದಾಡಿ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು உன் ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ. மகிமை இதுக்கு பிறகு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? ಇದಾದ ನಂತರ ನಿನಗೆ ಹೇಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತಾರೆ? கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மான மரியாதை இப்படி கப்பலை ஏத்திட்டியே ಅಲ್ಪ தாவீது. ಸ್ವಲ್ಪ ಇದ್ದ ಮರ್ಯಾದೆ ಕೂಡ ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ ದಾವಿದನೇ. எந்த பெண்களாம்? ಯಾವ ಸ್ತ್ರೀಯರಂತೆ? வேலைக்கார பொம்பளைங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲಸ மன்னிங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. ಮಾಡುವ வேலை செய்யற பொண்ணுங்க முன்னாடி ஆடிட்டியேடா. ಆ ಕೆಲಸ ಮಾಡುವರ ಸ್ತ್ರೀಯರ ಮಧ್ಯೆ ಆಡಿ, நானுடைய மனைவியா இருக்கிறபடினா ನಾನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಆಗಿರುವ இதற்கு பிறகு போய் அதை எடுத்து கொண்டு வா, இதை எடுத்து கொண்டு வானா அவள் எப்படி என்னை மதிப்பாள்? ಇದಾದ ನಂತರ ಆ ಕೆಲಸ ಮಾಡು, ಈ ಕೆಲಸ ಮಾಡು ಎಂದರೆ ಅವಳು இப்படி மகிமையை இழந்துட்டு வந்திருக்கீங்க. ಈ ರೀತಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು இந்த ஜனங்கள் எப்படி உன்னை மதிப்பார்கள்? ಈ ಜನರು ನಿನಗೆ ಹೇಗೆ ಮರ್ಯಾದೆ அவ ಕೊಡುತ್ತಾರೆ? மீகால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ಮೀಕಾಳಲು ಏನು ಹೇಳಲು ಬರುತ್ತಾಳೆ ಎಂದರೆ, மகிமையை இழந்துட்டியே, மகிமையை இழந்துட்டியேன்னு சொல்வதின் மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳುವ ಮೂಲಕ ಏನ್ ಹೇಳುತ್ತಾಳೆ ಎಂದರೆ, இவ மகிமையை விரும்புறவளா இருக்கிறா. ಇವಳು ಮಹಿಮೆಯನ್ನು அப்படிதானேங்க? இப்படி மகிமையை இழந்துட்டு வந்துட்டியே, ಮಹಿಮೆಯನ್ನು இது ಕಳೆದುಕೊಂಡು இவ எப்படி மதிப்பாங்க? ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು இது ಮರ್ಯಾದೆ பிறகு எப்படி உனக்கு மகிமை கொடுப்பாங்க? ಇದಾದ ನಂತರ ನಿನಗೆ ಹೇಗೆ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಏನು ಅರ್ಥ? மகிமையை விரும்புறா. ಮಹಿಮೆಯನ್ನು அவங்க ಇಷ್ಟಪಡ್ತಾಳೆ. முன்னாடி ஆடி மகிமை போனனால அதை சொல்றா. மகிமையை இழந்துட்டேன்னா மகிமையை விரும்புறவளா இருக்கிறா ಅವರ இவ. ಮುಂದೆ ಕುಣಿದಾಡಿ அப்படிதானேங்க? ಮಹಿಮೆ ಹೋದ ಕಾರಣ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವ ವ್ಯಕ್ತಿ ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப மீகால் சொல்றா, ಮೀಕಾಳಲು ಹೇಳಿದ್ದಾಳೆ, வேலைக்கார பெண்களுக்கு முன்பதாக இப்படி ஆடி மகிமையை இழந்து விட்டாயே அப்படின்னு. ಕೆಲಸದ ಆಳುಗಳ ಮುಂದೆ ಈ ರೀತಿ ಆಡಿ ನೀನು ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ ಎಂದು ஆனா தாவீது சொல்றாரு, ಆದರೆ ದಾವೀದನು என் ಹೇಳಿದನು, தெய்வத்துக்கு முன்பதாக நான் ஆடி என் தெய்வத்துக்கு நான் மகிமையை கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. ನನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಕುಣಿದಾಡಿ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು கமோன், ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ಎರಡಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾ? தாவீது தெய்வத்துக்கு மகிமையை கொடுப்பதற்கு விரும்புகிறார். ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. மீகால் தங்களுக்கு மகிமை வர வேண்டும் என்று விரும்புகிறார். ಮೀಕಾಳಲು ತಮಗೆ ಮಹಿಮೆ ಬರಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಡುತ್ತಾಳೆ. அதனாலதானே மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, எவன் இருந்தா என்ன, எவள் இருந்தா என்ன, யார் இருந்தா என்னன்னு இவர் ஆடு ஆடு என்று ஆடிக்கொண்டு வருகிறார். ಆದ್ದರಿಂದ ಯಾರೇ ಇದ್ದರೂ ಏನೇ ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂದು ಇವರ ದೇವರ ಮಂಜೂಷದ ಮುಂದೆ ಆಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದರು. ஏன் நிமித்தமாக என் தெய்வத்துக்கு மகிமை கிடைக்கட்டும். ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ஆனா ಸಿಗಲಿ. இவன் என்ன சொல்றான்? ಆದ್ರೆ ಇವಳೇನೇ அவங்க முன்னாடி ஆடிட்டீங்க இப்படி. ಅವರ ಮುಂದೆ ಹೀಗೆ ಆಡಿದೆಯಲ್ಲ, மானமே போச்சிடா, ಮರ್ಯಾದೆ ಹೋಯ್ತಲ್ಲ, மரியாதையே போச்சிடா, ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋಯ್ತಲ್ಲ, மகிமையே போச்சிடா. ಮಹಿಮೆಯೇ ಹೋಯ್ತಲ್ಲ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? மகிமையை இவ விரும்புறாடா. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವ புரியுதுங்களா? ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾಳೆ. இவள் மகிமையை விரும்புகிறாள். ಇವಳು ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾಳೆ. இவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை இவர் விரும்புறாரு. ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು. மகிமை ஆண்டவருக்கு போட்டோன்னு இவர் விரும்புறாரு. ಮಹಿಮೆಯು ದೇವರಿಗೆ ಹೋಗಲಿ ಎಂದು ಇವರು ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஆனா அவ மகிமை நமக்கு வேணும்னு இவர் ಆದರೆ விரும்புகிறார். ಮಹಿಮೆಯು ನಮಗೆ ಬೇಕೆಂದು ಅವಳು ಇಷ್ಟಪಟ್ಟಳು. நான் சொல்றது புரியுதா ನಾನು உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ஓ தாவீது எனக்கு மகிமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ದಾವೀದನು ನನಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் தான் ராஜா என்பதை மறந்து ಅವನು ರಾಜನೆನ್ನುವ ಕಾರ್ಯವನ್ನು மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறான். ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ ஆனா நீ உன்னுடைய புருஷனுடைய மகிமையை விரும்புறியா? ಅದು ನೀನು ನಿನ್ನ ಗಂಡನ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯ. அப்ப டக்குன்னு பெண்கள் மனைவிமார்கள் கேட்க கூடாது. ಕೂಡಲೇ ಹೆಂಡತಿಯರು ಕೇಳಬಾರದು. அப்ப என்னுடைய கணவன் மான மரியாதையோடு வாழ்வதை நான் விரும்ப கூடாதா பாஸ்டர்? ನನ್ನ ಗಂಡನು ಮಾನ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಜೀವಿಸುವುದನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡಬಾರದಾ ಪಾಸ್ಟರ್? எப்பயுமே மனைவிமார்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, ಯಾವಾಗಲೂ ಹೆಂಡತಿಯರಿಗೆ ಏನ್ ಇಷ್ಟ ಅಂದರೆ, இந்த கணவர்மார்கள் புருஷன் நல்ல மான மரியாதையோட வாழணும். ಗಂಡನು ತುಂಬಾ ಮಾನ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕು. ஸ்பெஷலா
ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ அவங்க ಅಮ್ಮ அப்பா ಮುನ್ನಾಡಿ நாங்க மான ಅವರ ಮರ್ಯಾದೆயோட ತಂದೆ வாழணும். ತಾಯಿಯ ಮುಂದೆ அப்படிதானே? ಮಾನ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ஏய் ಇರಬೇಕು. நீ உங்க அம்மா அப்பா முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்றா டேய். ನಿನ್ನ ತಂದೆ ಏ, ತಾಯಿ ಪುರುಷ. ಮುಂದೆ அது இயல்பே புருஷா நீ உங்க அம்மா அப்பா முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்றா புருஷா டேய். ಪುರುಷ ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮುಂದೆ ಯಾವ ರೀತಿ ಬೇಕಾದ್ರೆ ಇರು. ரொம்ப நேரமாக தூய தமிழிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நம்ம பாசைக்கு வந்துருவோம். அதனால டேய் நீ எப்படி வேணாலும் வாழ, ஆனா எங்க அப்பா அம்மா முன்னாடி நீ மரியாதையோட வாழ. ನೀನು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಇರು, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯ ಮುಂದೆ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಇರು. அப்படித்தானே மனைவிமார்கள் விரும்புறதே இல்லையாங்க. ಹೆಂಡತಿಯರು ಈ ರೀತಿ அப்படி ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. பெண்கள்னாவே அப்படிதான், மனைவிமார்கள்னாவே அப்படிதான். ಹೆಂಡತಿಯರೆಂದರೆ அதனால உங்களுடைய கணவன்மார்கள் மானம் மரியாதை மகிமையோடு வாழ வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவது சரி, நல்லது, அப்படியே ನಿಮ್ಮ நடக்கட்டும். ಗಂಡಂದಿರು ಮಾನ ಮರ್ಯಾದೆಯೊಟ್ಟೆ ಮಹಿಮೆಯೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದು ನೀವು ಇಷ್ಟಪಡುವುದು ಒಳ್ಳೆಯದು. ಹಾಗೆ ஆனா தெய்வத்துக்கு கொடுக்கிற மகிமையை எடுத்து இவர்கள் மகிமையோடு வாழணும்னு விரும்புற பாரு, அதுதான் ಆದರೆ மோசம். ದೇವರಿಗೆ ಕೊಡುವ ಮಹಿಮೆಯನ್ನು ತೆಗೆದು ಇವರು ಮಹಿಮೆಯಿಂದ ಇರಬೇಕಂತ நல்லா கவனிங்க, மீகால் தங்களுடைய மகிமையை விரும்புறா, ಮೀಕಾಳಲು ತಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು தாவீது ஆண்டவருடைய மகிமையை விரும்புறாரு. ದಾವೀದನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು புரியுதா நான் சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? வெட்டிக்கு முன்பதாக ஆண்டவருக்கு மகிமை போனா போதும். தாவீது ಆ ಮಂಜುಷದ ಮುಂದೆ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಹೋದರೆ ಸಾಕು. ದಾವೀದನು மீகால் பெட்டி இருந்தால் என்ன, ಮೀಕಾಳಲು ಪೆಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ಏನು, தெய்வம் இருந்தால் என்ன, ದೇವರಿದ್ದರೆ ಏನು, பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனம் போட்டு 3 சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தா நமக்கு என்னடா தம்பி? ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧ ಆತನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ನನಗೇನು, பரலோகமே இறங்கி வந்தால் நமக்கென்ன? ಪರಲೋಕವೇ ಇಳಿದು ಬಂದರೆ ನನಗೇನು. ஓ உன்னுடைய மகிமையை விட்டுறாத, கெத்து காட்டு. ಓ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಬಿಡಬೇಡ. ஓ அவங்க முன்னாடி நல்ல கனமா வாழு. ಅವರ ಮುಂದೆ ಘನವಾಗಿರು. ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ಸೇವೆ ಮಾಡುವವರಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த சபையில ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை நான் ಈ சொல்றேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು பலிபீடத்துல ஏறவங்களுக்கு, இசைக்கருவிகளை இசைக்கிறவர்கள், பெருக்கிறவங்களுக்கு, டாய்லெட் கழுவுறவங்க கூட நான் உங்களுக்கு ಈ சொல்றேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ಸೇವೆ ಎಲ್ಲ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ. இங்க சபை உங்களை பார்த்து, வருகிற ஜனங்கள் உங்களை பார்த்து பொறுமையா பேசணும். வரவா ಇಲ್ಲಿ ಸಭೆಯು ಬರುವ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೊಗಳಿ ಆಡಬೇಕೆಂದು. வாவ் சூப்பரா கீபோர்டு வாசிக்கிறார், ಓ ಸೂಪರ್ ಆಗಿ ಕೀಬೋರ್ಡ್ ಬಾರಿಸುತ್ತಾರೆ, சூப்பரா ஆராதிக்கிறாரு, ಸೂಪರ್ ಆಗಿ ஓ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ, சூப்பரா பெருக்கிறாரு. ಓ ಸೂಪರ್ ಆಗಿ ಗುಡಿಸುತ್ತಾರೆ. மற்றவர்கள் பார்த்து உங்களை சூப்பர்னு சொல்ற அளவுக்கு உங்க ஊழியம் இருக்க கூடாது. ಬೇರೆಯವರ ನೋಡಿ ಸೂಪರ್ ಎಂದು ಹೇಳುವ ಅಷ್ಟು ನಿಮ್ಮ ಸೇವೆ இப்ப ಇರಬಾರದು. உதாரணத்துக்கு ಉದಾಹರಣೆಗೆ சும்மா பெருக்கிறது வேறு, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக நான் பெருக்கிறேன், ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರ ಸುಮ್ಮನೆ ಗುಡಿಸುವುದು ಬೇರೆ, அது வேறு. ಅದು ಬೇರೆ. இன்னொன்னு பெருக்குதல் இருக்கு தெரியுமா? இன்னொரு பெருக்குதல். ಇನ್ನೊಂದು ಗುಡಿಸುವುದಿದೆ ಗೊತ್ತಾ? யாரா பாக்குறாங்களா? ಯಾರಾದ್ರೂ ನೋಡುತ್ತಾರಾ? அப்படி நிக்கிறது. ஓ ನಿಲ್ಲುವುದು. பாஸ்டமா பாக்குறாங்க, பாஸ்டமா பாக்குறாங்க. ಕಸ್ಟಮರ್ ನೋಡ್ತಾರೆ. வெளியே ಆಚೆ செருப்பு ஸ்டாண்ட தொடக்கிறது, ಚಪ್ಪಲಿ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ அது வரைக்கும் தொடக்கவே மாட்டாங்க. ಅದುವರೆಗೂ ಒರೆಸುವುದೇ ಇಲ್ಲ. பாஸ்டமா வெளியே போகும்போது நல்லா தொடப்பாங்க. ಆಚೆ ಹೋಗುವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಒರೆಸುತ್ತಾರೆ. ஏன்? ಏಕೆ? சொல்லுங்க ஏன்? ಏಕೆ? மகிமையை விரும்புகிறார்கள். ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವವರು, மகிமையை விரும்புகிறவர்கள் இப்படி செய்வாங்க. ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವವರು ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯ அது ಮಾಡ್ತಾರೆ. வரைக்கும் தெய்வத்துக்காக நீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணு தம்பி. ದೇವರಿಗೋಸ್ಕರ ನೀನು ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ ಅನ್ನು ಬಾರಿಸು. நல்லா வாசிக்கணும். ஜனங்க என்னைய பார்த்து ஓ நல்லா வாசிக்கிறாரு கீபோர்டு, ಓ ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸುತ್ತಾರೆ, ஓ நல்லா ப்ளே பண்றாரு பேட். ಓ ಪ್ಯಾಡ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ಲೇ நீ ஓ ಮಾಡುತ್ತಾರೆ. மகிமையை விரும்பி இந்த இடத்துல ஊழியம் செய்யற அப்படின்னா, ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಾದರೆ, ஓ நன்றாக worship நடத்துறாரு. ಚೆನ್ನಾಗಿ ವರ್ಷಿಪ್ ಮಾಡುತ್ತಾರೆ. முதல்ல ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஊழியத்தை செய்து முடித்து விட்டு தயவு செய்து யாரிடத்திலையும் போய் இன்னைக்கு என்னுடைய ஊழியம் எப்படி இருந்தது என்று கேள்விகளை கேட்காதீங்க. ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಹೋಗಿ ಬೇರೆಯವರ ಬಳಿ ನನ್ನ ಸೇವೆ ಹೇಗಿತ್ತು ಎಂದು ದಯವಿಟ್ಟು ಕೇಳಬೇಡಿ. இன்னைக்கு நல்லா நான் பிரசங்கம் பண்ணனா, ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನ, இன்னைக்கு நல்லா நான் ஆராதனை ಇವತ್ತು நடத்தினா, ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ನಡೆಸಿದೆನಾ, டாடி டாடி சொல்லி இன்னைக்கு நல்லா கீபோர்டு வாச்சனா, ಡ್ಯಾಡಿ ಹೇಳು ಚೆನ್ನಾಗಿ ಕೀಬೋರ್ಡ್ ಬಾರಿಸಿದೆನಾ, ஏன் இதை கேக்குறோம் சொல்லுங்க பாப்போம். ಏಕೆ ಇದನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ நீங்க ಗೊತ್ತಾ? சொல்லுங்க ஏன் கேக்குறோம் ಏಕೆ ಕೇಳುತ್ತೇವೆ? சொல்லுங்க. நான் என்னுடைய மகிமையை விரும்புகிறபடியினால் ನಾನು ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವ அவருடைய ಕಾರಣ வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் இனிக்கும் வரைக்கும் எனக்கு கேட்கணும். ಅವರ அப்படிதானே? ಬಾಯಿಂದ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು ನನಗೆ ಕೇಳುವ ತನಕ, ஒருவேளை நான் போய் கேட்டு இன்னைக்கு ஆராதனை நல்லா பண்ணனான்னு கேட்டு ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಕೇಳಿ, நீ சூப்பரா பண்ணீங்க அப்படின்னா, ಇವತ್ತು ಸೂಪರ್ ಆಗಿ நான் ಮಾಡಿದ್ದೇನೆ, மகிமையை விரும்புகிறேன், மகிமை எனக்கு கிடைத்தது. ಇವತ್ತು ನಾನು ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, ಮಹಿಮೆ ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು ಎಂದರ್ಥ. மறந்துடாதீங்க சார், ಮರೆಯಬೇಡಿ, கர்ப்பத்தை அடைத்தவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைப்பார். ಗರ್ಭವನ್ನು ಮುಚ್ಚಿದವರು புரியுதா நான் ಆಶೀರ್ವಾದವನ್ನು சொல்றது? ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. புரியுதுங்களா? மீகாலுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டாராம். ಮೀಕಾಳಳ ಗರ್ಭವನ್ನು ದೇವರು ಮುಚ್ಚಿದಾರಂತೆ. ஆண்டவர் எங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைச்சிருவாரு. ದೇವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು தயவு செய்து ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. உங்களுடைய மகிமையை விரும்புகிறீர்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்யவே செய்யாதீங்க. ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುವ ಕಾರಣ ದಯವಿಟ್ಟು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲೇಬೇಡಿ. மீகாலுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்தது அந்த வேலைக்காரிகள்.
ಮೀಕಾಳ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಇದ್ದಿದ್ದು ಆ ಕೆಲಸಗಾರರು. ஆனா தாவீதுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்தது தெய்வம். ಆದ್ರೆ ದಾವೀದನ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಇದ್ದಿದ್ದು ದೇವರು. என்ன தாவீதுக்கு என்ன கண்ணு தெரியாதா? ದಾವೀದನಿಗೆ ಏನು ಕಣ್ಣು இல்ல ಕಾಣುವುದಿಲ್ಲ? வித்தியாசமான பார்வை கொண்டவரா அவர்? ವ್ಯತ್ಯಾಸವಾದ ದೃಷ್ಟಿ ಉಳ್ಳವರ? வேலைக்காரிகள் தெரியாது, ಕೆಲಸಗಾರರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆசாரிகள் தெரியாது, ಯಾಜಕರು ಗೊತ್ತಿಲ್ಲ, தெய்வம் மட்டும் தான் அவருக்கு தெரியும் என்றால் பரவாயில்ல. ದೇವರು ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. நான் சொல்றேன் தாவீதுக்கு நல்ல பார்வை இருக்குதுப்பா. ದೇವರಿಗೆ ದಾವೀದನಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಣ್ದೃಷ್ಟಿ ಇದೆ. தாவீதுக்கு முன்பதாக நிக்கிற வேலைக்காரிகள் இவருக்கு நல்லாவே தெரியும். ದಾವೀದನ ಮುಂದೆ ನಿಂತಿರುವ ಕೆಲಸದಾಳು ಇವಳ ಕಣ್ಣಿಗೆ தாவீதுக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்கள் இவருக்கு நல்லாவே தெரியுது கண்ணுல. ದಾವೀದನ ಮುಂದೆ ಇದ್ದ ಜನರೇ ಅವನ ಕಣ್ಗಳಿಗೆ ஆனா எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு? ಏಕೆ ಮುಂದೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ என் ಅಂದ್ರೆ தெய்வம் உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய மகிமையை விரும்பி நான் வேலை ನನ್ನ ದೇವರು ಉಡன்பಡಿಕೆ ಮಂಜೂಷವು ಮುಂದೆ ಬರುತ್ತಿದೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಮಹಿಮೆ ಕೊಟ್ಟರು. ஆனா மீகாவுடைய கண்ணுக்கு உடன்படிக்கை பெட்டி தெரியல, ஆண்டவர் தெரியல. ಆದ್ರೆ ಮೀಕಾಳಳ ಕಣ್ಣಿಗೆ ಉಡன்பಡಿಕೆ ಮಂಜೂಷವು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ, ದೇವರು ಕಾಣಲಿಲ್ಲ. சொல்லுங்க, மீகாவுடைய கண்களுக்கு என்ன தெரிஞ்சு? ಮೀಕಾಳ ಕಣ್ಗಳಿಗೆ ಏನು ಕಾಣಿತು? என்ன தெரிஞ்சு? வேலைக்காரிங்க. ಕೆಲಸದಾಳುಗಳು. வேலைக்காரிங்க தெரிஞ்சனால தானே மகிமையை விரும்புறா. ಕೆಲಸದಾಳುಗಳು ಗೊತ್ತಿರೋ ಕಾರಣನೇ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟ. ஆக உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யாரு இருக்கிறாங்களோ அதுக்கேற்பவாறு தான் உங்களுடைய செயல்பாடுகளும் அமையும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಯಾರಿದ್ದಾರೋ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಇರುವುದಾಗಿದೆ. நான் சொல்றது புரியுதாங்க? ನಾನು ಹೇಳುವುದು இப்ப ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? உதாரணத்துக்கு இப்படி ஒரு உதாரணத்தை எடுத்துக்குவோம். ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்ப அத்தை வந்துட்டாங்கன்னு வைங்க. அத்தை ಇವಾಗ ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ இப்ப அத்தை மேல் உங்களுக்கு ஏன் அவ்வளவு பிரியம் என்றெல்லாம் கேட்க வேணாம். உதாரணத்துக்கு டக்குன்னு அத்தைன்னு வந்துருச்சு எனக்கு. ಅತ್ತೆ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಯಾಕೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ಎಂದು ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. இப்ப அத்தை வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. திங்கக்கிழமை ಈಗ ಪಾಸ್ಟರ್ ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಸೋಮವಾರ ಅಂದುಕೊಳ್ಳಿ. ನನ್ನ ಅತ್ತೆ ಅಲ್ಲப்பா, எல்லா பொதுவான அத்தை. ஏன் உங்க அம்மாவை இழுக்கிறீங்க? அத்தை எல்லாரும் அத்தை ಎಲ್ಲರೂ ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ, திங்கக்கிழமை வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ಸೋಮವಾರ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. என்ன செய்வோம்? ಏನು அத்தை ಮಾಡುತ್ತೇವೆ? வந்துட்டாங்க, ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ, சமைச்சு வைப்போம். ಅಡಿಗೆ ಮಾಡೋಣ, நல்லா எல்லாம் சமைச்சு வச்சிட்டு ಅಡಿಗೆ ಮಾಡೋಣ, என்ன செய்வோம்? ரெடி ஆயிட்டு ತಯಾರಾಗಿ அத்தை ಅತ್ತೆ நல்ல கோழிகறி சமைச்சு வச்சிருக்கேன், ಒಳ್ಳೆ ಕೋಳಿ ಮಾಂಸವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, சோறு சமைச்சிருக்கேன், ಅನ್ನವನ್ನು பசி ಮಾಡಿದ್ದೇನೆ, வந்தா அத்தை போட்டு சாப்பிடுங்கள். ಹಸಿವು ಬಂದರೆ ಊಟವನ್ನು ಹಾಕಿ ಮಾಡಿ. உங்களுக்கு நேரம் போகவில்லை என்றால் குடும்ப குத்துவிளக்கு என்னும் ஒரு நாடகம் ஓடிக்கொண்டிருக்கு, அதையும் பார்த்து நாசமாய் போங்கள். ನಿಮಗೆ ಸಮಯವು ಇನ್ನೂ ಹೋಗುತ್ತಿಲ್ಲ ಎಂದರೆ ಆ ಸೀರಿಯಲ್ ಅನ್ನು ಕೂಡ ನೋಡಿ. இல்ல ரிமோட் மாத்த தெரியலனா அத்தை, ಈ ರಿಮೋಟ್ ಅನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ இத அமுக்கி அத அமுக்குனீங்கன்னா சன் டிவி வந்துரும். ಇದನ್ನು ಒತ್ತಿ ಅದನ್ನು ಒತ್ತಿದರೆ ಸನ್ ಟಿವಿ ಬರುತ್ತದೆ. 9 மணிக்கு அந்த நாடகம், 9 ಗಂಟೆಗೆ ಆ ಸೀರಿಯಲ್, 11 மணிக்கு இந்த நாடகம், 11 ಗಂಟೆಗೆ ಈ ಸೀರಿಯಲ್, கடைசில குடும்பமே நாடகம், அது வேறு. ಕೊನೆಯದಾಗಿ ಕುಟುಂಬವೇ ನಾಟಕ. அதனால அத்தை ரிமோட் இந்தாங்க அத்தை, ಆದ್ದರಿಂದ ರಿಮೋಟ್ ತಗೊಳ್ಳಿ, கோழிக்கறி சோறு ரெடி அத்தை, ಕೋಳಿ ಅನ್ನ ರೆಡಿ ಇದೆ ಅತ್ತೆ, நீங்க அப்படியே பாத்துட்டு சாப்பிட்டுட்டே இருங்க அத்தை. ನೀವು ನೋಡುತ್ತಲೇ ತಿನ್ನುತ್ತಲೇ ಇರಿ நான் ಅತ್ತೆ. வேலைக்கு இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ಅತ್ತೆ ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೀಗೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ಬರುತ್ತೇನೆ. எப்ப? அத்தை வந்த நேரத்தில், ಯಾವಾಗ? ಅತ್ತೆ ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ, திங்கக்கிழமை நேரத்தில். ಸೋಮವಾರದ ಸಮಯದಲ್ಲಿ. ஏன்னா இப்ப அத்தை முக்கியமா வேலை முக்கியமா என்றால், ಅತ್ತೆ ಮುಖ್ಯನಾ ಕೆಲಸ ಮುಖ್ಯನಾ ಎಂದರೆ, வேலை முக்கியமா இருக்கிறபடினால் ಕೆಲಸವು ಮುಖ್ಯವಿರುವ ಕಾರಣ அத்தைக்குரிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு ಅತ್ತೆಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ, கோழியும் சமைத்து அத்தை கையிலே கொடுத்து விட்டு ಕೋಳಿ ಸಾರನ್ನು ಮಾಡಿ ಅತ್ತೆಗೆ ಕೊಟ್ಟು, டிராமா பேரெல்லாம் சொல்லி வச்சுட்டு சொல்லுங்க, 2-3 பாரு குடும்ப குத்துவிளக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும், ಆ ಸೀರಿಯಲ್ ಹೆಸರೆಲ್ಲ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿ, ரிமோட்டையும் கொடுத்து எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு ರಿಮೋಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂದು வேகமா 9 மணிக்கு ஓடி போய் வேலைகளை செய்து 6 மணிக்கு ஓடி வந்துருவாங்க அத்தை. ವೇಗವಾಗಿ 9 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ 6 ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. இதுவே அதே அத்தை ಇದೇ ಅದೇ ಅತ್ತೆ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ அத்தை வந்திருக்காங்க, ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ, அத்தை கூட இருக்கணும்னா, ಅತ್ತೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஓ அத்தை ಅತ್ತೆ அத்தை வந்திருக்கான், அத்தை கூட தான் இருக்கணும். ಅತ್ತೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅತ್ತೆ ಜೊತೆ திங்கக்கிழமை உனக்கு அத்தையா வேலையான்னு வரும் பொழுது வேலைய தொட்ட நீ ಸೋಮವಾರ ಕೆಲಸನ ಅತ್ತೆನಾ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಕೆಲಸವನ್ನು ಮುಟ್ಟಿದ, ஞாயிற்றுக்கிழமை அத்தையா ஆராதனை வரும்போது உனக்கு ஆராதனை தெரியாது. ಆದ್ರೆ ಭಾನುವಾರ ಅತ್ತೆನಾ ಆರಾಧನೆ ಎಂದು ಬರುವಾಗ ಆರಾಧನೆ அத்தையை ಬರುತ್ತಿಲ್ಲ. விட்டு விட்டு நான் எப்படி வருவது பாஸ்டர்? ಅತ್ತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಬರುವುದು ಪಾಸ್ಟರ್? ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, ತುಂಬಾ ದೂರದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ, தனியா இருப்பாங்க. அது ಒಂಟಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. திங்கக்கிழமை உனக்கு தெரியாதா? ನಿನಗೆ ಸೋಮವಾರ ಗೊತ್ತಿಲ್ವಾ? திங்கக்கிழமை தெரியாதா? ಸೋಮವಾರ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ஏன்னா அவன் பாஸ் மிதிப்பான், ಯಾಕಂದ್ರೆ ಆ ಬಾಸ್ அதனால ஓடுவ. ಅದರಿಂದ ஆனா ஞாயிற்றுக்கிழமை ಆದ್ರೆ ಭಾನುವಾರ அத்தை தனியாக விட முடியாது. ಅತ್ತೆಯನ್ನು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ஆக ಬಿಡಲು, அத்தையா ஓய்வு நாளா ஆராதிப்பதா அப்படின்னா ಅತ್ತೆಯ ಸಭಾ ದಿನ ಆರಾಧಿಸುವುದ ಎಂದು ಕೇಳಿದರೆ, அத்தை ಅತ್ತೆ தொலைஞ்சி போ, அத்தை நீயும் போயிருவ தொலைஞ்சி. புரியுதா உனக்கு நான் சொல்றது? புரியுதா? உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்ன இருக்கிறதோ அதற்கேற்பவாறுதான் என்னுடைய செயல்பாடுகளும் அமையும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಏನಿದೆಯೋ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಇರುವುದಾದರೆ, உலகம் இருக்குதுன்னா உலகத்துக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கை, ಲೋಕ ಇರುವುದಾದರೆ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನನ್ನ ಜೀವನ, பரலோகம் இருக்குதுன்னா பரலோகத்துக்கு ஏற்றவாய் என் வாழ்க்கை, ಪರಲೋಕ ಇದೆ ಎಂದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ என் ತಕ್ಕಂತೆ சொந்தக்காரன் இருக்கிறான்னா சொந்தக்காரனுக்கு ஏத்தமாய் என் வாழ்க்கை, ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರು ಇರುವುದಾದರೆ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನನ್ನ ಜೀವನ, என் தெய்வம் இருக்குதுன்னா தெய்வத்துக்கு ஏற்றமாய் என் ನನ್ನ வாழ்க்கை. ದೇವರು ಇರುವುದಾದರೆ ನನ್ನ ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ புரியுதா ನನ್ನ நான் ಜೀವನ. சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು மீகாவுக்கு ಅರ್ಥವಾಗುವುದಾ? முன்பதாக வேலைக்காரிகள், ಮೀಕಾಳ
ಮೀಕಾಳ ಮುಂದೆ ಕೆಲಸಗಾರ அதனால தன்னுட்ட மகிமையை விரும்புறான், ಆದ್ದರಿಂದ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು குடும்ப மகிமையை விரும்புறான், ಕುಟುಂಬ ಮಹಿಮೆಯನ್ನು புருஷனுக்கு மகிமையை விரும்புறான். ಮಹಿಮೆಯನ್ನು ஆனா தாவீது அப்படி இல்லைங்க. ಆದ್ರೆ ದಾವೀದನು ஏவேனா என்னங்க, எனக்கு என் தெய்வம் தான முக்கியம். ಯಾರೇ ಇದ್ದರೆ ಏನು ನನಗೆ ನನ್ನ ದೇವರೇ ಮುಖ್ಯ. ஏ தம்பி நீ ராஜா, ನೀನು ರಾಜನು. அட போப்பா, அதை கொடுத்ததே அவர்தான். ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅವರು. அப்பா பெரிய பதவி, ಅವ ದೊಡ್ಡ ಪದವಿ. ஏ தூக்கி செருப்பு கடியில போட, அதை கொடுத்ததே அவர்தான். ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅವರು. ஓ மற்றவர்கள் உன்னை மதிக்க மாட்டார்களே, ಬೇರೆಯವರು ನಿನಗೆ ಮರ್ಯಾದೆ ஏ அவன் மதிச்சானா மதிக்காதேனா, என் தெய்வம் என்ன மதிச்சா போதும்பா. ಅವರು ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟರೆ ಏನು, ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ஏ உனக்கு மகிமை வராது. ನಿನಗೆ ಮಹಿಮೆ ஓ ಬರುವುದಿಲ್ಲ. நான் என் மகிமையை விரும்பல, நான் அவர் மகிமையை தான் ನಾನು விரும்புறேன். ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ஆண்டவர் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. பார்த்தாரு, ದೇವರು ನೋಡಿದರು. ஓஹோ ಓಹೋ ஓஹோ, ಓಹೋ நீ என்னுடைய மகிமையை விரும்பாம நீ உன்னுடைய மகிமையை ನೀನು ನನ್ನ விரும்புறியா? ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡದೆ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ஓ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? சாவு வரைக்கும் புள்ளையா பிறக்காது போ. ನೀನು ಸಾಯುವ ತನಕ ನಿನಗೆ ಮಕ್ಕಳೇ ಆಗುವುದಿಲ್ಲ. மீகால் மரிக்கும் வரைக்கும் ಮೀಕಾಳಳು ಮರಣ ಹೊಂದುವ ತನಕ மீகாலுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ಮೀಕಾಳನಿಗೆ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. புரியுதா நான் ನಾನು சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? தயவு செய்து மத்தவங்களுக்காக எல்லாம் வாழாதீங்க, ದಯವಿಟ್ಟು ಬೇರೆಯವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಡಿ. தெய்வத்துக்காக வாழுங்க. ದೇವರಿಗೆಂದು ಜೀವಿಸಿ. உங்களுக்கு சோறு போறது ஆண்டவர் தான், ನಿಮಗೆ ಆಹಾರ ಕೊಡುವುದು ದೇವರು. உங்களை பாதுகாக்கிறது ஆண்டவர் தான், ಕಾಪಾಡುವುದು ದೇವರು. வண்டியில வெளியே போய் வண்டியில பாதுகாப்பா வீட்டுக்கு வர்றமே, சாவாம வர்றமே, தெய்வம் என்ன பாதுகாக்குதுங்க. ಗಾಡಿಯಲ್ಲಿ ಆಚೆ ಹೋಗಿ ಮನೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವುದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವುದು. அப்படியே வண்டியை ஓட்டிட்டு 50 60 100ல போகும்போது என் மாமேல வந்து என்ன பாக்குற, என் பரலோக தெய்வம் என்ன ನನ್ನ பாதுகாக்குது. ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದು ನನ್ನ ದೇವರು. அப்ப நிக்க நினைக்கிறேன், ஓ அப்ப சொந்தக்காரங்களை மதிக்க கூடாதா? ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ನಾನು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬಾರದಾ? மதியுங்கள், ಮರ್ಯಾದೆ ಕೊಡಿ, நேசியுங்கள், ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ. ஆனால் ஆண்டவருக்கு மேல வைக்காதீர்கள். ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ಅವರನ್ನು ಇಡಬೇಕು. தெய்வத்தை முதலாவது வச்சீங்கன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு ரெண்டாவது தான். ದೇವರನ್ನು ಮೊದಲಿಡುವುದಾದರೆ ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ ಎರಡನೇದಾಗಿ. ஆண்டவரை முதலாவது வச்சிட்டீங்கன்னா ದೇವರನ್ನು ಮೊದಲಿಡುವುದಾದರೆ மத்தவங்க எல்லாமே அதுக்கு அடுத்துதான். ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ வேலைக்காரி ಕೆಲಸಗಳು ரெண்டாவது, ಎರಡನೆಯದು ஜனங்க ಜನರು ரெண்டாவது, ಎರಡನೆಯದು உடன் ஆசாரியர்கள் ಜೊತೆಲಿದ್ದ ಯಾಜಕರು ரெண்டாவது, ಎರಡನೆಯದು கூட வேலைக்காரங்க ಜೊತೆಲಿದ್ದ ಕೆಲಸಗಳು ரெண்டாவது, ಎರಡನೆಯದು வண்டி ஓட்டுறவன் ಗಾಡಿ ಓಡಿಸೋರು ரெண்டாவது, ಎರಡನೆಯದು வேலை ಕೆಲಸ ரெண்டாவது, ಎರಡನೆಯದು வியாபாரம் ವ್ಯಾಪಾರ ரெண்டாவது. ಎರಡನೆಯದು. அப்ப முதல்ல என்னப்பா? ಮೊದಲೇನಪ್ಪ? என் தெய்வம்ப்பா. ನನ್ನ ದೇವರು. புரியுதா நான் உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இன்னும் தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. ಇನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ஓ பதவி ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. பதிப்பு பணம் அதெல்லாம் பாஸ்டர் வந்து செருப்பு கீழே கலட்டி வச்சு வந்து சொல்லிட்டாரு அப்படி. ಪದವಿ ಹಣ ಎಲ್ಲವನ್ನು ಚಪ್ಪಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ தெய்வம் கொடுத்ததை மதியுங்கள், ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಿ. தெய்வம் கொடுத்த பணத்தை பொருளை அந்தஸ்தை மதியுங்க, ದೇವರು ಕೊಟ್ಟ ಹಣ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಿ. ஆனால் அவைகளையே தெய்வமாக மாற்றிக் கொள்ளாதீங்க ராஜா. ಅದನ್ನೇ ದೇವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. பணம் அல்ல தெய்வம், பணத்தை கொடுத்தவர் தான் தெய்வம். ಹಣವಲ್ಲ ದೇವರು, ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರೇ சோறுல தெய்வம், சொத்தை போடுறவர் தாங்க தெய்வம். ಆಹಾರವಲ್ಲ ದೇವರು, ಅದನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರೇ ದೇವರ. படிப்புள்ள தெய்வம், படிக்க வச்சவர் தான் தெய்வம். ವಿದ್ಯೆಯಲ್ಲ ದೇವರು, ಅದನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರೇ. தெய்வம் கொடுத்தவற்றை மதியுங்கள், ದೇವರು ಕೊಟ್ಟದ್ದನ್ನು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಿ. ஆனால் தேவனுக்கு மேல ஒருபடி அதை வைத்து விடாதீர்கள். ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ಒಂದು ಮಟ್ಟವಾಗಿ ಇಡಬೇಡಿ. புரிஞ்சுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆமென் ஆமென். எப்பொழுதும் ஆண்டவருடைய மகிமையை விரும்புங்க. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡಿ. நீங்க மகிமையா இருக்கணும்னு சொல்லி காரியங்களை செய்யாதீங்க. ನೀವು ಮಹಿಮೆಯಾಗಿರಬೇಕೆಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡಿ. செஞ்சோம் ಮಾಡಿದರೆ தொலைஞ்சோம். ಅಷ್ಟೇ ನಾಶವಾಯಿತು. எழுந்து ஜெபிக்கலாம். ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.